ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. எல்லாருமா சேர்ந்து என்கிட்ட உண்மையெல்லாம் மறைச்சிட்டியெல்லாம். ஊட்டில இருந்தாலும் அம்மா மயக்கம் போட்டு விழுந்தப்போ என்கிட்ட சொல்லிருக்கலாம் மாமா. இவ அர்ஜுனுக்கு வீட்டுல தானே இருக்கா, இனிமே என்னத்துக்கு அவளுக்கிட்ட எல்லாம் சொல்லணும்? அவளுக்கு தெரியாமலே இருக்கட்டும் நினைச்சீங்களா? ஐயோ தியாமா, அப்படி இல்லம்மா. அவியலுக்கு உடம்புக்கு முடியலன்னு தெரிஞ்சதுன்னா நீ இப்படிதான் அழுதுகிட்டே இருப்ப. தாங்கிக்கிடவே மாட்டேன். அம்மாக்கு சாதாரண காய்ச்சல் வந்தாலே நீ தாங்கிக்கிட மாட்டேன். நாங்க எல்லாம் அம்மாக்காண்டி இருந்ததுக்கு பிறவும் இத்தனைக்கு எங்க வீட்டுல தான் நிக்காவ. அப்படி இருந்ததுக்கு பிறவா நீ காலமா சாயந்தரம் அவியல வந்து பாத்துக்கிட்டு தான் போறேன். தெரிஞ்சதுன்னா நீ நொறுங்கி போயிருவேன்னு சொல்லிக்கிட்டு தான் உனக்கிட்ட சொல்லல. அவியலுக்கு ஒன்னும் இல்ல. சாரோட ஒய்ஃப் ரொம்ப அழுதுகிட்டே இருக்காவ கவி. ஆமா, நானும் அதான் பாத்துக்கிட்டே இருக்கேன். அவியலுக்கு வயசாயிட்டு கண்டியா. இவியல நினைச்சுதான் கவலைப்பட்டு அவியலுக்கு உடம்புக்கு முடியாம போகுதுன்னு நினைக்கேன். யாரு நினைச்சு? அதான் சாரோட ஒய்ஃப் இருக்காவெல்லாம். இவியல பத்தி நினைச்சுதான் அவிய அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போகுதுன்னு நினைக்கேன். இவிய அர்ஜுன் சாருக்கு வீட்டுல தானே இருக்காவ. நம்ம சார் பெரிய டாக்டர், நல்ல வசதியா தான் இருக்காவ. அவிய பியாத்திய நல்ல இடத்துலதான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காவ. இனிமே என்னத்துக்கு கவலைப்படணும்? பிடிக்காம கல்யாணம் பண்ணிருந்தாலும் இப்ப 2 பேரும் ஒரே வீட்டுல தானே இருக்காவ. உனக்கு விஷயமே தெரியாதா? என்ன, சாரோட தங்கச்சி இருக்காவெல்லாம். சாரா, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே அவிய அம்மா வீட்டுக்கே போறதா பேசிட்டு இருக்காவலாம். அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்காண்டி தானே வந்தாவ. மறுபடியும் அவிய அம்மா வீட்டுக்கே போயிட்டாவல்னா அவிய காலத்துக்கு பிறகு இவியல யாரு பாத்துப்பா? ஒருவேளை அதை நினைச்சுதான் கவலைப்படியாவளோ என்னமோ. அர்ஜுன், அழுறத நிப்பாட்டடி. ஒன்னும் இல்ல அவியலுக்கு. என் அம்மாக்கு ஒன்னும் இல்லாமதான் ஐசியூல வச்சிருக்கீங்களா? ரூமுக்கே மாத்திட்டோம். இப்ப அவிய ரூம்ல தான் இருக்காவ. அவியலுக்கு ஒன்னும் இல்ல. நீ முத அழியத நடத்த. எல்லாருமே சேர்ந்து என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டே இருக்கிறியான்னு தான் எனக்கு தோணுது. உடம்புக்கு முடியாம ஐசியூல வச்சிருந்திருக்கியா? ஊட்டிக்கு போன நேரத்துல மயக்கம் போட்டு விழுந்திருக்காவ. அப்ப மாமா அத்தைங்க எல்லாருமே சேர்ந்து என்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சிருக்காவ. இப்ப என்னடானா சீரியஸ்னு எனக்கு அத்தை போன் பண்ணாவ. ஆனா நீங்க ஒன்னும் இல்லன்னு சொல்லுதியா? அவியலுக்கு ஒன்னும் இல்ல. நீ இப்படி கவலைப்பட்ட அழிய மாதிரி எல்லாம் அவியலுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. எல்லாருமே சேர்ந்து என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திட்டு தான் இருக்கிறியா? பிரச்சனை உங்களுக்கு தெரியும்ல. அவியலுக்கு ஒண்ணுனா நானாத தானே. எனக்கு அம்மா அப்பா அக்கா தங்கச்சின்னு யாருமே இல்ல. இருக்க ஒரே உறவு அம்மா மட்டும்தான். அவியலுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா அது பறவைக்கு இந்த அனாதைக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்ல. என் மக்களே, நாங்க எல்லாம் இருக்கும்போது சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லன்னு சொல்லிய நீ வருத்தப்படப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு தானே மறைச்சோம். அம்மாக்கு என்னன்னு நீங்களா சொல்லுங்க அர்ஜுன். ஒன்னும் இல்லடி, சாதாரண மயக்கம் தான். சாதாரண மயக்கம் ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சுக்கிட்டே இருக்குதியா? எனக்கு இருக்க ஒரே உறவு என் அம்மா மட்டும்தான். நான் அவியலை விட்டு பிரிஞ்சதுனாலதான் அவியலுக்கு இந்த நிலைமை. அவியல கூட நான் இருந்திருக்கணும். சின்ன வயசுல இருந்தேன். எனக்கு யாரும் இல்லாததுக்கு பிறகு என்ன பாத்துக்கிட்டவியா? என்ன சந்தோஷமா பாத்துக்கிட்டு நல்லா படிக்க வச்சு இவ்வளவு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம என் அம்மா பண்ணிருக்காவ. வயசான காலத்துல அவியலுக்கு கூட நான் இருந்திருக்கணும். நான் இல்லாததுனாலதான் அப்பப்ப அவியலுக்கு உடம்புக்கு முடியாம போகுது. அழியத நிறுத்தி எல்லாரும் ஒன்னியதான் பாக்காவ. ஒரு பிரச்சனை இல்ல. அவியலுக்கு சாதாரண மயக்கம் தான். நான் சொல்லியே இல்ல. எல்லாருமே சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை எனக்கிட்ட இருந்து மறைக்குதியா? இனிமே நான் உங்க யாரையும் நம்ப போட்டா இல்ல. அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. நான் உடனே அவியல வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். பொறுமையா இரு. நான் தான் சொல்லம்ல, நீங்க எல்லாம் சேர்ந்து எனக்கிட்ட ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை மறைச்சுக்கிட்டு இருக்குதியா? அம்மா சீரியஸா இருக்காவ, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்குன்னு போன் பண்ணாவ. ஐசியூன்னு சொன்னாவ. ஆனா இப்ப நீங்க வந்து அவியலுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லுதியா? அம்மாக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லைன்னா அவ என்னத்துக்கு அப்பப்ப மயக்கம் போட்டு விழணும்? என்னமா இங்கே இருந்தா என் அம்மாக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாம போயிடும். டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. நான் வேற ஹாஸ்பிட்டலுக்கு அம்மாவை கூட்டிட்டு போறேன். டிஸ்சார்ஜ் பண்ணணுமா? என்னம்மா சொல்லிய? அம்மாவை நான் வேற ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போறேன். நீ என்ன பைத்தியமா? அக்கா, எனக்கு அம்மாவை தவிர வேற யாருமே இல்ல. அவியலுக்கு ஏதாவது ஒண்ணுனா அது பறவைக்கு நானாதான். எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சின்னு யாருமே இல்ல. இருக்க ஒரே உறவு அம்மா மட்டும்தான். அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதனாலதான் அப்பப்ப மயக்கம் போட்டு விழுந்துட்டே இருக்காவ. ஆனா அத்தைங்களே என்கிட்ட இருந்து மறைக்காவ, மாமாவை என்கிட்ட இருந்து மறைக்காவ. இவரும் இப்ப சீரியஸ்னு அட்மிட் பண்ணிட்டு இப்ப ஒன்னும் இல்ல நல்லா இருக்காவ அப்படிங்கிறாரு. இதெல்லாம் பக்கத்துல எல்லாருமே சேர்ந்து ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்க மாதிரி எனக்கு இருக்கு. இங்க இருந்தா நான் அழுவேன், நான் கவலைப்படுவேன்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே மறைச்சுக்கிட்டே தான் இருப்பியா? அதான் நான் வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அம்மாக்கு என்ன பிரச்சனைன்னு பாத்துக்கிறேன். உன் வார்த்தை எனக்கு புரியுது. அர்ஜுனை விட உன் அம்மாவை யாராலையும் நல்லபடியா பாத்துக்கிட முடியாது. நாங்க எல்லாரும் இருக்கோம், விட்டுருவோமா? அப்படி
வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா இந்த அளவுக்கு அம்மாவை பாத்துக்கிடுவான்னு நினைக்கிறியா? அவ இங்க இருக்கேதான் அவளுக்கு நல்லது. நீ ரிலாக்ஸ் ஆயிரு, அது பிறகுதான் அவன் சொல்றது உனக்கு புரியும். எல்லாருமே எனக்கு ஏதோ ஒரு விஷயத்த மறைக்குதியான்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஸ்மிருதி, இவனடா வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேங்கிறா? நீ போ, நான் பாத்துக்கிறேன். இவ ஊட்டியில இருக்க நேரம் அவ மயக்க போட்டு விழுந்ததை நான் சொல்லாம இருந்திருக்கணும். சொன்னதுனாலதான் இப்படி பயப்படியா? அர்ஜுன், அவளுக்கு ஒண்ணும் இல்ல, நீ என்ன நம்பு. அப்ப ஏன் அம்மா அப்பா மயக்க போட்டு கீழே விழியாவ? நான் தான் சொல்லிருக்கேன்லமா, அவளுக்கு பிரஷர் இருக்கு. இந்த வயசுல எதை பத்தியும் கவலைப்படாம சந்தோஷமா இருக்க வேண்டிய வயசு. இந்த வயசுல மனசை போட்டு குழப்பி எதையாவது நினைச்சு டென்ஷன் ஆகியதுனாலதான் இப்படி அப்பப்ப மயக்கம் போட்டு விழியாவ. இந்த வயசுல அது இதுன்னு எதை பத்தியும் நினைக்காம சந்தோஷமா இருக்கணும். அவிய கூட இல்லாததுனாலதான் அம்மா எதையாவது நினைச்சு டென்ஷன் ஆவியாவ நினைக்கேன். இப்போ எப்படி இருக்காவ? ஒன்னும் இல்ல, நல்லா இருக்காவ. நல்லா இருக்காவதியா? நான் கூட கேட்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காவ. இன்னைக்கு ஒரு நாள் ஹாஸ்பிட்டலே இருக்கட்டும், நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். அம்மாக்கு ஒன்னும் இல்ல தானங்க? ஒன்னும் இல்லம்மா, நல்லா தான் இருக்காவ. அவளுக்கு உடம்பு முடியலன்னு தெரிஞ்சதுன்னா தேவையில்லாம நீயே அது இதுன்னு போட்டு குழப்பி ஒன்னே டென்ஷன் படுத்தி அவிய முன்ன போய் இருந்து அழுதுகிட்டே இருப்பேன். ஊட்டிக்கு போன நேரத்துல மயக்க போட்டு விழுந்திருக்காவ. உனக்கிட்ட சொல்லலன்னு தானே அழுதுகிட்டு இருக்கேன். உனக்கு தெரிஞ்சதுன்னா உடனே வீட்டுக்கு வரணும்னு நினைப்பேன். வந்து அழுதுகிட்டே இருப்பேன். அதனாலதான் நீ சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் உன்கிட்ட இருந்து மறைச்சிருக்காவ. அம்மாவை பாக்கலாம். வா. அர்ஜுன் சாரா இது? வேற யாராவது இந்த ஹாஸ்பிட்டல் பிடிக்கல, வேற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறேன்னு ஏதாவது சொன்னாவேனா? பிடிக்கலன்னா நீங்க தாராளமா வேற ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்கன்னு சொல்லுவாரு. இன்னைக்கு அவர் ஒய்ஃப் கிட்ட இவ்வளவு பொறுமையா நின்னு பேசிக்கிட்டு நிக்காரு. மக்கள் வேற உள்ளவியெல்லாம் அவருக்கு ஒய்ஃபா ஒண்ணா இல்ல, இருந்தாலும் இவருக்கு தம்பி காதலிச்ச பொண்ணு. எப்படியும் சிச்சுவேஷன் காட்டி தானே கல்யாணம் பண்ணிருப்பாரு. நம்ம எல்லாம் இங்க வேலை பார்த்து இவ்வளவு நாள் ஆகுது. ஒரு நாள் எழு போல சிரிச்சிருப்பாரா? ஆனா அவளுக்கிட்ட இவ்வளவு பொறுமையா பதில் சொல்லியாரே. திடுதிப்புன்னு நடந்த கல்யாணம். நான் எல்லாம் எத்தனையோ தடவை நினைச்சிருக்கேன். இந்த ஆளால இந்த ஆளுக்கு ஒய்ஃப் கிட்ட கூட பொறுமையா பேச முடியாது. வரக்கூடிய பொண்ணு நாளையில இவரை விட்டுக்கிட்டு போயிறான். இது ஆமா கவி, இப்படி எல்லாம் நான் நினைச்சிருக்கேன். இந்த சிடுமூஞ்சிய நம்பி ஒரு பொண்ணு வந்ததுன்னா நாளையில இதை தூக்கி போட்டு போயிறான். அந்த அளவுக்கு இந்த ஆளுக்கு ஆட்டிடியூட் இருக்கான்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு பொறுமையா பேசியாரு. லூசு, நாளையில சார விட்டுக்கிட்டு போவாவான்னு நினைச்சியா? ஆமா கவி, அப்படிதான் நினைச்சேன். ஏன்னா அந்த ஆளு நம்மளுக்கிட்ட எல்லாம் ஒரு சிடுமூஞ்சி தானே. ஆமாமா, உங்களை இந்த நிலைமையில பாக்கிறதுக்கு நான் அர்ஜுனுக்கு வீட்டுக்கு போனேன். ஏமா எனக்கு ஒண்ணும் இல்ல. சரியான நேரத்துல ஆஸ்பத்திரிக்கு எல்லாரும் உங்களை கூட்டிகிட்டு வந்ததுனால உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. யாரும் கவனிக்காம இருந்திருந்தா வேணா எனக்கு உங்களை விட்டா வேற யாரும் அம்மா இருக்காவ. தியானா அப்படியெல்லாம் சென்னு உன்னை விட்டுட்டு போயிட மாட்டேன். என்ன நான் பார்க்க வேண்டியதெல்லாம் எவ்வளவு இருக்கு. என் பேத்திக்கு குழந்தை பிறக்கணும், என் பேத்திக்கு பிள்ளைய நானே பாத்துக்கிடணும். ஆசை தீர தூக்கி ஆசை தீர கொஞ்சி எல்லாம் முடிச்சுக்கிட்டு தான் நான் மேல போவேன். என்ன பத்தி மட்டுமே யோசிக்கிறீங்க மாமா. ஆனா அர்ஜுனை பத்தி நீங்க யோசிக்கவே இல்ல. அவருக்கு நான் தகுதியான பொண்ணு இல்ல. நான் அவரு கூட சந்தோஷமா இருக்கணும், ஒண்ணு சேர்ந்து வாழணும், குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுத்தியா? நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியா? ஆனா நான் அவரை பத்தி யோசிக்கிறேன். எல்லா பசங்களும் அந்தந்த வயசுல காதல் சைட் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பொண்ணுங்க பின்னாடி போறது, அப்பப்ப குடிக்கிறது, எல்லா பழக்கமும் வச்சுப்பாவ. ஆனா அர்ஜுன் இது எதுவுமே கிடையாது. தன்னோட ஃபியூச்சர் ஒய்ஃபுக்கு உண்மையா இருக்கணும், அவன் மேல வைக்கிறதா முத காதலா இருக்கணும், அவளுக்கு தான் முத பாசத்தை கொடுக்கணும், அவளுக்கு தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தவரு. அந்த இடத்துக்கு தகுதியான பொண்ணு நான் இல்ல. நான் அவருக்கு பக்கத்துல நிக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாமமா. கல்யாணத்துக்கு முன்ன ஒரு பொண்ணை காதலிக்கிறது கூட தப்பு. ஒருவேளை வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிலைமை வந்துட்டா ரெண்டு பொண்ணுங்களுக்கு துரோகம் பண்ணிய மாதிரின்னு இதுவரைக்கும் அவர் எந்த பொண்ணையும் மனசுல கூட நினைச்சது இல்ல. அப்பேற்பட்டவருக்கு நான் தகுதியானவளே இல்ல. நீங்க என்னடானா நம்மளோட சந்தோஷத்தை பத்தி மட்டும் யோசிக்க கூடாது அம்மாமா, நம்ம கூட இருக்கவளை பத்தியும் யோசிக்கணும். காலம் ஃபுல்லா அர்ஜுன் கூட நான் இருந்தாலும் ஏன் சம்மதம் இல்லாம அங்க ஒண்ணுமே நடக்காது. அவர் கூட இருக்கிறது எனக்கு பாதுகாப்புன்னு தெரியும். ஆனா ஏன் பாதுகாப்புக்காண்டி அவர் வாழ்க்கை நான் ஸ்பாயில் பண்ணிட மாட்டேன். என்ன மாதிரி ஒரு பொண்ணு அவருக்கு அமைஞ்சிடவே கூடாது. அம்மாமா எனக்கு ஒண்ணும் ஆகாது, நீ கவலைப்படாத. அம்மாடி, நான் 10 மாசம் சுமந்தும் அம்மாவை பெத்தேன். அவளை ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்கும் போது என் பிள்ளை சந்தோஷமா இருக்கணும், நல்லபடியா புருஷன் கூட வாழணும், குழந்தை குட்டின்னு சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நானும் தாத்தாவும் கஷ்டப்பட்டு தான் அம்மாவை படிக்க வச்சோம், கஷ்டப்பட்டு தான் நகை சேர்த்தோம். நல்லவே நினைச்சுக்கிட்டு ஒருத்தனுக்கு கையில பிடிச்சு கொடுத்தோம். உன்னை பத்தி எங்க கையில கொடுத்துட்டு அப்பை பண்ண துரோகம் தாங்க முடியாம அந்த கடவுள்கிட்டயே போயிட்டான். நாங்க ஆசாசியா வளர்த்து ஆசாசியா படிக்க வச்சு சந்தோஷமா ஒருத்தனுக்கு கையில பிடிச்சு கொடுத்தோம். அவ வாழ்க்கை மட்டும் இல்ல, உயிரம் பாதியிலேயே நாங்க உயிரோட இருக்கச்சிலேயே பெத்தவிய நாங்க உயிரோட இருக்கச்சிலேயே மேல போயிட்டா. பொண்ணு எங்க கையில ஒப்படைச்சிட்டு தான் போனா. வயசானாலும் உன் அம்மாவை பாத்துக்கிட்ட மாதிரியே உன்னையும் பாத்துக்கிட்டோம். நல்லபடியா படிக்க வச்சு வளர்த்து நல்ல ஒரு பையனுக்கு கையில ஒப்படைக்கணும்னு நினைக்கும் போதுதான் நிலன் தம்பி உன்னை வாழ்க்கையில வந்தாரு. எல்லார்கிட்டையும் விசாரிக்கலாம், இவ எல்லாரும் நல்ல பையன் தான் சொன்னாவ. உன் அம்மா இழந்து போன வாழ்க்கையும் சேர்த்து ஆண்டவன் உனக்கு தரணும்,
உன் அம்மாக்கு கிடைக்காத சந்தோஷமும் சேர்ந்து உனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா கல்யாணம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முந்தி நிலன் தம்பி இந்த உலகத்தை விட்டுட்டு போனாரு. அப்பயே உடஞ்சிட்டேன் மாடி. நான் பெத்த பிள்ளைக்கு வாழ்க்கையே நல்லா இல்லாம போச்சு. அடுத்தது அவ பெத்தி என்ன கையில கொடுத்துட்டு போனா. உன் வாழ்க்கையை எப்படி போயிட்டேன்னு மனசுக்குள்ள போராடிக்கிட்டு இருக்கச்சுலதான் அர்ஜுன தம்பி உன கழுத்துல தாலி கட்டினாரு. எங்க உன் அம்மா மாதிரி உன் வாழ்க்கையும் பாதியிலே முடிஞ்சு போயிருமோன்னு பயந்து இருக்கேன். உன் அம்மா நல்லபடியா உன் அப்பா கூட வாழியதான் என்னால பார்க்க முடியல. நீயாவது அர்ஜுன் தம்பிக்கு கூட நல்லபடியா வாழணும். அதை எனக்கு பார்க்கணும்தியா. அதனால அவ்வளவு சொன்னா நான் மேல போய் சேர்ந்துட மாட்டேன். இது பல வருஷ கனவு. உன் அம்மா மூலமா நடக்கணும்னு நினைச்சேன். ஆனா அது நடக்கல. என் பொண்ணை நான் தான் வளர்த்தேன். அவ பெத்தி என் கையில கொடுத்த ஒன்னே நான் தான் வளர்த்தேன். அவ வாழ்க்கை பாதியில முடிஞ்சு போன மாதிரி உன் வாழ்க்கையும் பாதியில முடிஞ்சு போயிடப்படாத மாடி. நீ நல்ல வாழியத பாத்துக்கிட்டு தான் நான் போவேன். அதனால சென்னை போவேன்லாம் நீ நினைக்காதா. இது பல வருஷ கனவு. உன் அம்மா பறைக்க நேரமே கண்ட கனவு. அந்த சந்தோஷம் அவ மூலமா தான் எனக்கு கிடைக்கல. அவன் மூலமா கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான் உயிரோட இருக்கேன். இங்க பாருங்கம்மா, இப்ப நீங்க இதை பத்தியும் யோசிக்கவே கூடாது. நீங்க என்னடானா அழுது பேசிக்கிட்டு இருக்குதியா? எதை பத்தியும் யோசிக்காம டென்ஷன் ஆகாம அப்படியே ரெஸ்ட் எடுங்க கொஞ்ச நேரம். நீங்க டென்ஷன் ஆகி அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா அவளும் அழுதுகிட்டே தான் இருப்பான். இல்லப்பா நான் அழல. ஏன் அம்மாடி எனக்கு ஒண்ணும் இல்ல, நீ அழாத. அம்மா நாளைக்கு தான் டிஸ்சார்ஜ். நாளைக்கு தான் வீட்டுக்கு போக முடியும். நாளைக்கு தான் டிஸ்சார்ஜா? ஆமா, இன்ஜெக்ஷன் இருக்கு. அவ இங்க இருக்கிறதுனால நான் இன்னைக்கு நைட் இங்க தான் இருப்பேன். தியாவா நானும் தான் இருக்கோலாம். நீங்க 4 பேரும் வீட்டுக்கு போங்க. இல்லப்பா நாங்களும் இங்கே இருக்கோம். ஆமா, டிஸ்சார்ஜ் பண்ணும்போது நாங்களும் வீட்டுக்கு போறோம். அது வரைக்கும் இங்கே இருக்கோம். ஐயோ சொல்லம்ல, நாங்க 2 பேரும் இருக்கோம். அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன பயம்? பிள்ளை எல்லாம் உண்டுலாம். நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. நாங்க 2 பேரும் இருக்கோம். ஏதாவது ஒண்ணுன்னா உங்களுக்கு சொல்றேன், நீங்க வாங்க. இங்க 4 பேர் இருக்கணும்னு அவசியமே இல்ல. நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. இல்லப்பா அதுல ஒத்தையில விட்டுக்கிட்டு எங்களால எப்படி அங்க நிம்மதியா இருக்க முடியும்? நான் இருக்கேன், தியா இருக்கா, ஸ்மிருதி கூட என் கிளாஸ்மேட் தான். இத்தனை பேர் இங்க இருக்குச்சுல, உங்களுக்கு என்ன பயம்? பிள்ளை எல்லாம் இருக்கலாம். நீங்க போங்க, நீங்க கிளம்புங்க. அவங்களுக்கு இப்ப இன்ஜெக்ஷன் இருக்கு. போட்டு கொஞ்ச நேரத்திலேயே அவிய தூங்கிடுவாவ. அது பிறகு தியா இங்க இருந்தும் வேஸ்ட் தான். அவிய ரொம்ப யோசிக்காம தனியா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். புரியுதுப்பா. நாளைக்கு சாயந்தரமா டிஸ்சார்ஜ்? இல்ல காலமே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். சரி. வருண் சார் இனிமே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரவே மாட்டாரா? ஏன் ரொம்ப மிஸ் பண்ணிட்டியோ? காலமா வர நேரமே சிரிச்சுக்கிட்டு ஒரு குட் மார்னிங் சொல்லுவாரு. இவ்வளவு ஏன் லீவ் ஏதாவது வேணும்னா கூட ஸ்மிருதி மேம் கிட்டயும் இல்லனா வருண் சார் கிட்டயே கேட்டா போதாலாம். சார் லீவ் வேணும்னு கேட்டா கூட அப்படியாமா என்னையாவது சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுவாரு. இவ 2 பேரும் இல்லாம இந்த சிடுமூஞ்சி கிட்ட போய் நின்னாலே மூஞ்சி பார்த்து கூட பேச மாட்டாரு. அப்ப எல்லாம் தோணண்டி வருண் சார் இருந்திருந்தா இந்த சிடுமூஞ்சியை போய் பார்க்காண்டாமே. பார்த்த உடனே வாமான்னு சொல்லிக்கிட்டு சிரிச்சுட்டே பேசுவாரு. இந்த சிடுமூஞ்சி மூஞ்ச கூட பார்க்காது. அதான் அப்பப்ப லீவுக்கு போய் நிக்கிறதுக்கு அர்ஜுன் சார் செட் ஆக மாட்டாரு. அதுக்கு தான் வருண் சாரை கேட்க அப்படிதானே? அதுவும் ஒரு ரீசன் தான். இல்லனாலும் இப்படி வராருன்னு வச்சுக்கா சிரிச்சுக்கிட்டே குட் மார்னிங் மேம், என்னமா சாப்பிட்டியலாம்? அப்படி சாப்பிடலன்னு சொன்னா என்னமா நேரம் ஆகுதுலாம், வேற யாரையாவது இங்க விட்டுட்டு நீங்க போய் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாரே. ஒரு நாள் இந்த சிடுமூஞ்சி இப்படி அக்கறையா விசாரிச்சிருக்கா? ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கேரக்டர். உலக அதிசயத்துல இவர ஒண்ணு. இன்னைக்கு அவருக்கு ஒய்ஃப் கிட்ட பொறுமையா பேசினாரு கண்டியா? அது என்ன மர்லின், எது உலக அதிசயத்துல ஒண்ணு? மேம் ஒண்ணும் இல்ல. இல்லம்மா, ஏதோ சுவாரஸ்யமா பேசிக்கிட்டே நின்னியலை. ஏதோ உலக அதிசயத்துல ஒண்ணுன்னு கூட சொல்லிக்கிட்டு இருந்தியலை. ஒண்ணும் இல்ல மேம். என்ன மேம்? கவின் சாரோட ஒய்ஃபுக்கு அம்மா இருக்காவ எல்லாம். ஆமா மேம். அவளுக்கு இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் உண்டு. நான் போட்டுடுறேன் மேம். சரிம்மா. அது பிறவைக்கு அவிய நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். சொந்தக்காரவி ஏதாவது வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாவள்னா கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லு. ஓகே மேம். சரிம்மா. இன்னைக்கு பிரியாணி நல்ல வேலை. இவ அம்மா காரி ஆஸ்பத்திரியில அட்மிட். அது இதுன்னு போட்டு கலக்கி இவளுங்களை எல்லாரையும் பாத்ரூம்ல அடைச்சிடலாம் நினைச்சேன். ஆனா நேரத்துல இருந்து என்ன பாத்ரூமுக்கு ரூமுக்கு ஓட விட்டுட்டாளுங்க. எப்படியும் ஒரே நாளையில 4-5 கிலோ குறைஞ்சிருப்பேன். என்ன கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல உனக்கு? நேத்துக்கு மாதிரி இன்னைக்கு பிரியாணி சமைச்சது வெக்கமே இல்லாம அதை எடுத்து வச்சு தின்னுட்டு இருக்க. 5 நாள் உன்னை அடுப்பு தானே சமைச்சு தின்னதுக்கு சொல்லிருக்கான். எனக்கு வயிறு பசிச்சது, நான் எடுத்து சாப்பிட்டேன். அது மட்டும் இல்ல, ஒரு தடவை ஃபுல்லா சாப்பிட்டுட்டு இது 2வது தடவை போய் எடுத்துட்டு வந்திருக்கேன். 3 நாளைக்கு செல்லும் போல சாப்பிட விடாம என்னைய பட்டினி போட்டியலாம். அதான் இன்னைக்கு உங்க பேரனுக்கு பொண்டாட்டி இவ்ளோ அழகா சமைச்சு வச்சதுக்கு பரவா அவளுக்கே செல்லும் போல தின்ன முடியாம ஆஸ்பத்திரியில போய் இருக்கா. வெக்கமே இல்ல கண்டியா உனக்கு? வெக்கமே இல்லாம அவ சமைச்சு வச்சதை எடுத்து தின்னிய. இனிமே என்னைக்கு அவ புருஷனை பட்டினி போடுறதுக்கு போறேன்? அவ வந்ததுக்கு பிறவைக்கு ஒரே ஒரு நேரம் தான் அவ புருஷனை பட்டினி போடுறதுக்கு நான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு 4வது நாள். இன்னைக்குதான் எல்லோல பிரியாணி கண்ணுல கண்டிருக்கேன். வாய்க்கு ருசியா தின்னி 4 நாள் ஆகுது. அதுவும் நேத்துல இருந்து நான் சமைச்சது கூட திங்க முடியாம ஆயிடுச்சு. இன்னொரு தடவை அவ புருஷனை பட்டினி போடுறதுக்கு நினைச்சேன். 40 நாளைக்கு புலம்ப விட்டுருவான். அவனை பட்டினி போடியது என்ன? அவனை பட்டினி போடியதை பத்தி நினைச்சாலே அவ இங்க இருக்கச்சா நமக்கு தான் ஆபத்து. சாப்பாடு விஷயத்துல இனிமே இருக்க இடம் தெரியாம இருந்தாதான் நமக்கு வாய்க்கு ருசியா சாப்பாடு கிடைக்கும். உனக்கு தானே கேட்டுட்டு இருக்கேன். வெக்கமே இல்லாம அவ சமைச்சு வச்சது தின்னிய. அப்படிதான் சாப்பிடுவேன். உங்களுக்கு என்ன? கிட்டத்தட்ட 3 நாளைக்கு மேலே என்ன பட்டினி போட்டு 10-15 கிலோ குறைஞ்சிருப்பேன். இனிமேலாம் என்னால பட்டினியா கிடக்க முடியாது. இந்த வீட்ல யார் சமைச்சதை யார் வேணாலும் எடுத்து தின்னலாம். அதான் ஆஸ்பத்திரியில கிடைக்கல. அவளுக்கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க.
நீ சமைச்சு வச்சதா உன் மாமியார் எடுத்து தின்னுட்டு இருக்கான். ஓடி போய் கேளுன்னு சொல்லுங்க. அப்படியே அந்த கலவி அங்க போட்டுட்டு ஓடி வந்து கேட்டுருவா. கேட்டவா ஆமா, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் தெம்பா இருக்குப்பா. நேத்து பூரா தலை சுத்திக்கிட்டு ஒரு மாதிரி தான் இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கேன். அப்பனா வீட்டுக்கு போயிடலாம்ல? போலாம்ப்பா. இந்த ஆஸ்பத்திரி மாத்திரை மருந்தெல்லாம் தின்னுக்கிட்டு நம்மளால கிடக்க முடியாது. கஞ்சி குடிச்சாலும் வீட்டுல போய் குடிச்சாதான் இறங்கும். என்னதான் அர்ஜுன தம்பி, நீங்க அது பிறவைக்கு உங்க சிநேகிதி பொண்ணு பேரென்னா மறந்து போச்சு. ஸ்மிருதி. அந்த பிள்ளைலாம் அப்பப்ப வந்து நல்லா விசாரிச்சாலாம். மாத்திரை மருந்தெல்லாம் தின்னுக்கிட்டு நம்மளால இங்க கிடக்கிறதுக்கு முடியாது. என்னை வீட்டுக்கே கூட்டிட்டு போயிருங்க. போயிடலாமா தியா? அழுறத நிப்பாட்டு. இன்னும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம்ல? ஆமா, கூட்டிட்டு போயிடலாம். கார் வெளியே தான் எடுத்து விட்டுருக்கேன். நீங்களும் வரலாம்? ஆமா தியா, வீட்லயே அவியில கொண்டு விட்டுக்கிட்டு அது பிறகு நான் ஹாஸ்பிட்டல் வரேன். சரி அர்ஜுன், நான் போய் பில் பே பண்ணிக்கிட்டு வந்துடுறேன். என்ன? இல்ல, பில் பே பண்ணிக்கிட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். அது ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கால. எல்லாம் முடிச்சாச்சு. நீ திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு மெல்ல அவியில வெளியே கூட்டிட்டு வா. இல்ல, பில். என்ன? ஒண்ணும் இல்ல. சரி, வெளியே கூட்டிட்டு வா. அவிய வீட்லயே கொண்டு விட்டுறலாம். அர்ஜுன் போயிட்டாரே. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம இருந்தாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எதுக்கு தேவையில்லாம கவலைப்பட்டு உங்களை நீங்களே நோகடிச்சிட்டு இருக்குதியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அம்மா, இனிமே உங்களை விட்டுக்கிட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இங்கே தான் இருக்க போறேன். நான் உங்களை விட்டுக்கிட்டு போனதுனாலதான் உங்களுக்கு அப்பப்ப உடம்புக்கு முடியாம போகுது. இனிமே உங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அம்மா. உங்களை பார்த்துக்கிட்டு இங்கே தான் இருப்பேன். எனக்குன்னு இருக்கதே நீங்க மட்டும்தான். என்னது இங்கே இருக்க போறியா? ஆமா மாமா, எனக்கு யாரை பத்தியும் கவலை இல்ல. நீங்க தான் எனக்கு முக்கியம். எல்லாரை விட எனக்கு நீங்க மட்டும்தான் மாமா முக்கியம். அம்மாடி, சாராக்கு கல்யாணம் நடக்க போகுது. அவ கல்யாணம் வரைக்குமாவது நீ அங்கேயே இருக்கதா தானே சொல்லியிருக்கேன். அவ கல்யாணத்துக்கு முந்தைய நீங்க வந்துட்டீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவங்களுக்கு அர்ஜுன தம்பி என்ன பதில் சொல்லலாம்? அம்மா, நீங்க ஒன்னும் அதை பத்தி கவலைப்படாதுங்க. நான் ரோஹித் அம்மாட்ட பேசலாம். அது எனக்கு தான் நல்லா பேசுவாவ, என்ன புரிஞ்சுப்பாவ. நீங்க உடம்புக்கு முடியாம இருக்க இந்த நேரத்துல நான் அங்க போய் தங்கிட்டு இருக்கது நல்லதுன்னு எனக்கு படல. அது மட்டும் இல்லாம இப்ப எல்லாம் அப்பப்ப மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறியா? என்னதான் மாமா மரோலிக்கு வீட்டுல இருந்தாலும் பகல் நேரம் ஃபுல்லா இங்கதான் இருக்குதியா, கோழியெல்லாம் பாத்துக்கிட்டு. ஏதாவது ஆயிடுச்சுன்னா இதே போல எப்பயாவது மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னா ஆமாமா, என் அம்மாவே நிலைமை இழந்த மாதிரி இனிமே என் சம்பந்தப்பட்ட யாரையும் நான் இழக்கிறதுக்கு விரும்பல. அதை தாங்கிக்க கூடிய தம்ப எனக்கு இல்லாமம்மா. அதனாலதான் சொல்லேன், இனிமே இங்க இருந்து நான் எங்கேயும் போட்டா இல்ல. நான் ரோஹித்துக்கு அம்மாட்ட பேசிட்டுல அதை புரிஞ்சுப்பாவ. என் அம்மாக்கு உடம்பு முடியாத நேரம் நான் தானே உங்க கூட இருக்கணும். தங்க என்னமா சொல்ல, உன்னை இங்க வர வைக்கிறதுக்கா இதெல்லாம் நடந்தது? இங்க நீங்க வரப்படாது. நீ அர்ஜுன தம்பிக்கு கூட தான் இருக்கணும். நான் எங்கேயும் போக மாட்டேன் அம்மா. இனிமே நம்ம 2 பேரும் இதே வீட்டுல தான் இருக்க போறோம். முன்னே இருந்த மாதிரி இந்த வீட்டுல நம்ம 2 பேரும் தான் இனிமே இருக்க போறோம். நான் எங்கேயும் போக மாட்டேன் உங்களை விட்டுட்டு. ஏன் சம்பந்தப்பட்ட யாரையும் பிரியதுக்கு நான் விரும்பல அம்மா. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா அதை தாங்கிக்க என்னால முடியாது அம்மா. தியாம், நீ இங்க இருக்கிறதுக்கா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஒவ்வொரு நிமிஷமா நீ அர்ஜுன தம்பி கூட நல்லபடியா வாழணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். சாரா பாப்பாக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு நீங்க வந்துருவியோன்னு பயத்திலே இருக்கேன். இங்க நீ அர்ஜுன தம்பிக்கு கூட சந்தோஷமா வாழணும், அதுதான் இந்த அம்மாக்கு ஆசை. நீ இங்க வந்து என்ன கூட தங்கிறதுக்கு நான் ஆசைப்படல. உன் மனசு எப்படியாவது மாறி நீ அந்த வீட்டுல சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ போக மாட்டேன் அம்மா. நீங்க துரத்துனால இனிமே நான் போக மாட்டேன் இங்க இருந்து. நான் போனதுனாலதான் உங்களுக்கு இந்த பிரச்சனை. ஏன் மக்களே, நீ போனதுனால அவியலுக்கு இந்த பிரச்சனை இல்ல. எப்ப பார்த்தாலும் சாராக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே இங்கே வந்துருவேன் சொல்லிக்கிட்டே இருக்கு கண்டியா. அதனாலதான் அவியலுக்கு இந்த பிரச்சனை. ஆமாதியா, நீ நினைச்சுக்கிட்டு இருக்க நீங்க இல்லாததுனாலதான் அவிய அப்பப்ப மயக்கம் போட்டு உளியாவா அப்படின்னு. ஆனா உண்மை என்னன்னா, நீ இங்க வந்துருவ, உன் அம்மாக்கு நடந்த மாதிரியே உனக்கு வாழ்க்கை அமைஞ்சிடும். அவிய வாழ்க்கை பாதியில முடிஞ்ச மாதிரி உன் வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னமே முடிஞ்சிடான்னு பயத்துலதான் அவிய இப்படி எல்லாம் அப்பப்ப மயக்கம் போட்டு உளியாவ. நீ என்னடானா இங்கே இருந்துடுறேன்னு சொல்லிய. மக்களே, மாமா சொல்லியன்னு தப்பா எடுத்துக்கிடாத. எங்க பிள்ளைகள் எப்படி எங்களுக்கோ அதே போலதான் நாங்க தூக்கி வளர்த்த நீயே எங்களுக்கு. எங்க பிள்ளைகள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நீயே எங்களுக்கு முக்கியம் தியா. உன் அம்மா வாழ்க்கை பாதியில முடிச்சு போன மாதிரி உன் வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னமே முடிச்சிடக்கூடாது. நீயாவது சந்தோஷமா வாழணும்னு சொல்லிட்டு தான் நாங்க எல்லாம் ஆசைப்படியோம். உன் அம்மா காண்டி நீ இங்கே இருந்துட்டேன்னு வச்சுக்கான். அவிய சந்தோஷமா இருப்பாவான்னு நீ நினைக்குவியா? நிச்சயமா சந்தோஷமா இருக்க மாட்டாவ. என்ன ஆனாலும் சரி, நான் இங்க இருந்து போக மாட்டேன். அது உங்களுக்கு தெரியல, அம்மா காண்டிதான் நான் அர்ஜுன் வீட்டுக்கு போறதுக்கே சம்மதிச்சேன். அவியலுக்கே உடம்பு முடியாம போகும்போது நான் எப்படி போக முடியும் அந்த வீட்டுக்கு? என் அம்மா கூட இருக்கேதான். இப்ப சரி, நான் ரோஹித்தோட அம்மாக்கு புரிய வைப்பேன். எனக்கு தெரியும் எப்படி புரிய வைக்கணும்னு. நீ ரோஹித்தோட அம்மாக்கு புரிய வைக்கிறத பத்தி யோசிக்க. உன் அம்மா மனசை நீங்க இருக்கிறதுனால எப்படி சமாதானப்படுத்த முடியும்னு நினைக்கிய? இப்பயாவது திருப்பி வந்துருவாளோன்னு நினைச்சுதான் பயந்து போய் அவிய அப்பப்ப மயக்கம் போட்டு உளியாவ. நீ மொத்தமா இங்கே வந்துட்டியனா அவிய உயிரை பத்தி யோசிச்சு பாத்தியா நீ? ஐயோ அத்தா, இங்க
நீ இங்கே இருந்தேனா என்னமா அவிய கவலைப்பட்டு நோய் பிடிச்சுதான் இருப்பாவ. நான் போக மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் இந்த வீட்டை விட்டு இனிமே எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு என் அம்மா தான் முக்கியம். வேற யாரும் எனக்கு என் அம்மாவை விட முக்கியம் இல்ல. அப்போ நீ போக மாட்டா அர்ஜுன் தம்பிக்கு கூட? உங்களை இந்த நிலைமையில விட்டுக்கிட்டு என்னால எங்கேயும் போக முடியாது அம்மா. அப்பனா நீ ஏன் கூடாலே இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு தான் இந்த கிழவியும் கிழவனை சேர்ந்து ஒன்னு வளர்த்து ஆளாக்கணுமா? நாங்க 2 பேரும் பாடுபட்டது உனக்காண்டி தானே. நீ சந்தோஷமா வாழணும்னு சொல்லிக்கிட்டு தானே வயசான எங்க கூடாலேயே நீ இருக்கணும்னு சொல்லிக்கிட்டா நாங்க பாடுபட்டோம். உன் அம்மா வாழ்க்கையாவது பாதியில தான் முடிஞ்சு போச்சு. உன் வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னமே முடிஞ்சு போனோம்னா நாங்க ஆசைப்பட்டோம். அதுக்காக இப்படி கஷ்டப்பட்டு வளர்த்த உடனே அம்மா நீங்க ஆயிரம் சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது. நீ இங்கே இருந்தேனா என்னால தாங்கிக்கவே முடியாது தியா. என் ஆசையே நீ அர்ஜுன் தம்பிக்கு கூட நல்லா வாழணும், குழந்தை குட்டின்னு சொல்லிக்கிட்டு சந்தோஷமா வாழணும். அதை என் கண்ணால பாக்கணும். நீ இங்கே வந்துட்டேனா நான் போனதுக்கு பிறகு உன்னை யாரு பாத்துப்பா? இத நினைச்சே சென்னை உயிர் போயிடும். ஏமாம்மா என்ன புரிஞ்சுக்காம பேசுதியா? ஏன் நீதான் அவியல புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கான். நாங்க எல்லாரும் இருக்கோம். நாங்க எல்லாரும் இருந்ததுக்கு பிறகு கூட அப்பப்ப அவிய மயக்கம் போட்டு உளியாவல்னா அதுக்கு நீ மட்டும்தான் காரணம். நிலன் தம்பி இறந்து போனதுக்கு பிறவையில இருந்துதான் அவியலுக்கு அடிக்கடி இந்த மாதிரி நடக்குது. முன்னமே உடம்புக்கு முடியாம இருந்தாலும் இந்த அளவுக்கு எல்லாம் மயக்கம் போட்டு உளியது இல்ல. இப்ப உன் வாழ்க்கையை நினைச்சு பயந்துதான் அவியலுக்கு இந்த மாதிரி அப்பப்ப நடக்குது. அவிய பழைய மாதிரி தெம்பா நடந்து தெரியனானா அது உன் கையில தான் இருக்கு. நீ அந்த வீட்டுல போய் சந்தோஷமா வாழணும். நீங்க 2 பேரும் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கணும். குழந்தையெல்லாம் பெத்துக்கிட்டு சந்தோஷமா வாழணும். அத பார்த்தாலே அவியலுக்கு இருக்க எல்லா நோயும் குறையும். இந்த வயசுல நீ கூடவே இருந்து என்னத்தான் சமைச்சு போட்டாலும் அவியலுக்கு நிம்மதியா இருக்காது. அவிய மனசு குளிர வைக்கணும்னா நீ அர்ஜுன் தம்பி கூட ஒன்னா வாழ ஆரம்பி. இங்கே வந்துருவேன் இங்கே இருக்கேன்னு நினைக்க கண்டியா? இந்த நினைப்பு உனக்குள்ள இருக்கிறது வரைக்கும் அவிய நோய் சரியாவாது. நீ அந்த வீட்டுல சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாலே போதும், அவியலுக்கு இருக்க எல்லா நோயும் சரியாகும். ஏன்னா பாரு அம்மாவை இந்த நிலைமையில விட்டுட்டு தியா நான் தான் சொல்லலாம். அவிய நோய்க்கான மருந்து உனக்கு கையில தான் இருக்கு. கையிலே வச்சுக்கிட்டு அவிய நோய் சரியாவணும் அழிய சரக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு இங்கே வந்துருவேன் நினைச்சுக்கிட்டே இருக்க பத்தியா? அதை தூக்கி போட. அதனாலதான் அவியலுக்கு இப்படி அப்பப்ப உடம்புக்கு முடியாம போகுது. போ மக்களே பெயரு எனக்குடால இருந்து உன் வாழ்க்கையை நாசப்படுத்திடாத. அங்க போய் அவரு கூடால இருந்து அவருக்கு வாழ்க்கையை நாசப்படுத்தணுமா மாமா? அப்பேற்பட்ட அவருக்கு இப்படி ஒரு பொண்ணா? அவர் கூட இருக்கிறதுக்கே எனக்கு தகுதி இல்ல. அவர் நினைச்சிருந்தா என் மேல எல்லா உரிமையும் அவர் எடுத்துக்கலாம். ஆனா கல்யாணம் ஆனதுக்கு பிறகு கூட எனக்கு தப்பா ஒரு பார்வை பார்க்காதவரு இப்பேற்பட்டவருக்கு பக்கத்துல நிக்கிறதுக்கே எனக்கு தகுதி இல்ல. நீங்க எல்லாம் என்னடா மறுபடியும் ஒன்னா சேர்ந்து வாழணும், குழந்தை பெத்துக்கணும். மக்களே சொல்லவே கேளு. நீ தயவு செஞ்சு அந்த வீட்டுக்கு போ. அது மட்டும் தான் உன் அம்மாக்கு குடிக்க மறந்து. அம்மா தயவு செஞ்சு பேரு மக்களே. உன் தாத்தாக்கும் எனக்கு கண்ணு முன்ன உன் அம்மாக்கு வாழ்க்கை சுக்கு நூறா நொறுங்கி போச்சு. உயிரே விட்டுட்டான். உன் தாத்தா எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு யாத்தையாவது சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும். அதை பார்க்காம அவர் போய் சேர்ந்துட்டாரு. என்னையும் அதை பார்க்காம அனுப்பி வச்சிடாததியா. எனக்காவது பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கு. நான் போறேன் அம்மா. நீங்க அழாதுங்க, நான் போறேன். நீங்க அதே நினைச்சு வருத்தப்படாதுங்க, நான் போறேன். நிலன் இறந்து போனதுக்கு பிறகு நான் நினைச்ச மாதிரி எல்லாம் என் வாழ்க்கை அமையல. நான் நினைச்சு பார்க்காததுதான் நடக்குது. இப்பவும் உங்க கூடாலே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நான் அவர் கூடால போனோன்னு நீங்க ஆசைப்படுத்தியா? தீதி போட்ட பாதையில போறதுதானே வாழ்க்கை. போறேன். தியாம் நீ அர்ஜுன் தம்பிக்கு கூட போ. அவருக்கு ஆஸ்பத்திரிக்கு போனோம்ல. அம்மா காண்டி நாங்க எல்லாரும் இருக்கோம். நீ சந்தோஷமா வாழியதா அதைய பார்த்தாலே போதும். அதியா எனக்கு நேரம் ஆகுது. இனிமே உன்னை வீட்டுல கொண்டு விட்டுட்டு தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போன மறுபடியும். சரிம்மா இதை பத்தியும் யோசிக்காம நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க. சரிப்பா என் பேத்திய பத்திரமா பாத்துக்கிடுங்க. அவளை பத்தி கவலைப்படியதை நிறுத்துங்க, நான் பாத்துக்கலாம். கிளம்புறோம். நைட்டு நான் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு உங்களை வந்து பாக்குறோம். சரிப்பா. அத்தா அம்மா அடிக்கடி இங்க வரணும்னா சொல்லலாம். ஹோட்டல் எல்லாம் இங்க விடாதுங்க. சரி தங்க நீ நிம்மதியா போ. இங்கிருங்க நீங்க எப்படியே யோசிச்சு அழுதுகிட்டே இருக்கிறதுனாலதான் அவ இங்கே வரணும்னு ஆசைப்படியா? நீங்க எதையாவது பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனாலதான் அப்பப்ப மயக்கம் போட்டு உழுதியா? அதான் அம்மா எப்படி இருக்கச்சுல நான் மட்டும் எப்படி அங்க இருக்க முடியும்னு சொல்லிட்டு இங்க வரணும்னு ஆசைப்படியா? ஆமா நீங்க கண்டதையும் பத்தி யோசிக்கதை நிறுத்துங்க. போக எல்லாம் சரியாகும். சரி ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இருக்கேன். யாரடி எனக்கு நேரம் ஆகுது. இனிமே உன்னை தூக்கி தான் உள்ள கொண்டு இருத்தணுமா? என்னங்க என்னம்மா ஹாஸ்பிட்டலுக்கு நேரம் ஆகுதுன்னு சொல்லியேல. அம்மாக்கு ரொம்ப முடியல அர்ஜுன். அப்பப்ப மயக்கம் போட்டு உளியாவ. ஒன்னும் இல்ல, நான் தான் சொல்லலாம். நீ வண்டியில யாரு கிளம்பும், எனக்கு நேரம் ஆகுது. அர்ஜுன் என்னம்மா? ஒரு 10 நாள் இங்கே நிக்கட்டுமா? 10 நாளா? எதுக்கு? அர்ஜுன் ப்ளீஸ். என் அம்மா கூடலே ஒரு 10 நாள் இருக்கேன். 10 நாள் அவில நல்லபடியா பாத்துக்கிட்டேன். அது பறவைக்கு வரனே. சரி. ஆனா நீங்க தான் என் அம்மா கிட்ட வந்து பேசணும். நானா? ஏன் நீயே பேசி புரிய வை. நான் பேசினா நடக்காது. 10 நாள் முடிச்சதுக்கு பிறகு இங்கே தங்கிடுவேன் நினைச்சுக்கிட்டேன். இங்க விடவே மாட்டாவ பாத்தியா? எல்லாம்
இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். உடனே உங்க கூட அனுப்பதுக்கு தான் பார்க்காவ என்ன. இதுவே நீங்க அம்மா கிட்ட வந்து ஒரு 10 நாள் அவ இங்கே இருக்கட்டும், இல்லனா நீங்களே இங்கே 10 நாள் தங்குறதா சொல்லுங்க. நீங்களே இங்கே 10 நாள் தங்குனா அம்மாவை போதுக்கு சொல்ல மாட்டாவெல்லாம். என்னால எல்லாம் இங்க தங்கறதுக்கு முடியாது. அர்ஜுன் 10 நாள் தானே, இல்லனா ஒரு வாரம் ப்ளீஸ்ங்க. அதெல்லாம் முடியாது தியா. எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு இங்க இருந்து போறதுக்கெல்லாம் கரெக்டா இருக்காது. வீட்ல இருந்தே பழகுனதுனால அங்கதான் கரெக்டா இருக்கும். என்னங்க ஒரு வாரம் தானே. உனக்கு 10 நாள் இங்க ஸ்டே பண்ணணுமா? தாராளமா ஸ்டே பண்ணிக்காம். அவளுக்கிட்ட நீயே பேசு. தேவையில்லாம என்ன இங்க தங்கத்துக்கு தூக்கி போடாத. இப்ப என்ன 10 நாள் இங்க நிக்கிறியா இல்லனா என்ன கூட வரியா? நான் ஹோட்டல்ல போனா எப்படியும் விட மாட்டாவ. என்ன அழுதுகிட்டே இருப்பாவ. வரேன் வீட்டுக்கு. கார்ல யாரு? உன்னை வீட்ல இறக்கி விட்டுட்டு தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அப்பா காலமே இப்படி நிம்மதியா தின்னி 5 நாள் ஆகுது. இனிமே என்ன எவ கேப்பான்? ஏன் பயாம நான் திண்ணியதை பாத்துக்கிட்டு இருக்கேதா உங்களுக்கு வேலையா? வயசானவியல ஆஸ்பத்திரியில இருந்து இப்பதான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். நானும் சாராவா அவியல போய் பாத்துக்கிட்டு வரலான்னு கிளம்பிட்டு இருக்கோம். கவினு கூட இன்னைக்கு பரிசை இருக்கிறதுனாலதான் போயிருக்கான். வந்த உடனே அவியல போய் பாக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். இப்படி வெட்டி விழுங்கிட்டு இருக்கேன். நேத்தில இருந்து எங்க யாருக்கும் ஒழுங்கா சோறு தண்ணி இறங்கல. சாரா என்னடானா சமைச்சு வைக்கிறதோட சரி, அவள நேத்தில இருந்து ஒண்ணு தின்னாம புலம்பிக்கிட்டே இருக்கான். உனக்கு மட்டும் எப்படிதான் இறங்குதோ? 4 நாள் என்ன பாக்க விட்டு நல்ல மூக்கு முட்டை தின்னியா இல்ல? அதான் ஆண்டவனா பாத்தாரு. 4 நாளா இவள நீங்க பட்டினி போடுதியா? அந்த கிழவி ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்தா நீங்களும் 2 நாள் பட்டினி கிடப்பியா இல்ல? கடவுளா போட்ட பிளான் தான் இது. கொஞ்சமா சூடு சொன்ன இருக்கான். 5 நாள் நான் சமைச்சு வைக்கிறதோ என்ன பொருளையும் தொடப்படாதுன்னு அது சொல்லுச்சு. நேத்துக்கு அது சமைச்சு வச்சதெல்லாம் நல்ல வெட்டி விழுங்கிட்டு இருக்கா. அண்ணி என்ன வாசல்ல நின்னுட்டியா? உள்ள வாங்க. அடியாத்தி வீட்டுக்கு வந்துட்டான். இப்ப எடுத்து வச்சு திண்ணியதுக்கு சண்டை போட்டாலும் போடுவாளோ? தூக்கி எரிஞ்சிட்டாள்னா அடுப்பு உததுக்கு தான் எப்படியும் உடதுக்கு போறான். அதுக்கு வந்து வயித்த நரைச்சிருவோம். அண்ணி சரா பாட்டிமா இப்ப எப்படி இருக்காவ? நேற்றுக்கே அண்ணனுக்கிட்ட நானும் வாரேன்னு சொன்னேன். அண்ணன் தான் சொல்லிச்சு காலமா வீட்டுக்கு வந்துருவாவ, வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு போய் பாரு அப்படின்னு. நல்லா இருக்காவ சாரா. நேத்தில இருந்து நீங்க அழுதுகிட்டே இருக்கதா அண்ணன் சொல்லுச்சு. அவளுக்கு ஒண்ணும் ஆகாது, நீங்க இதை பத்தியும் கவலைப்படாதுங்க அண்ணி. வேற வழியெல்லாம் அழுது வந்தியலோ? கண்ணீர் தரம் அப்படியே இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாரா. சாயந்தரம் வந்திருக்கலாம்ல, இல்லனா ஒரு வாரம் அங்க நின்றுக்கலாம்ல. அவைய கொஞ்சம் தம்பானதுக்கு பிறகு வந்திருக்கலாம்ல அண்ணி. உனக்கு புரியுது, வேற யாருக்கும் புரியலையே. அம்மாடி மனசுக்குள்ள நீ வியாதனை படியது புரியுதுமா. ஒரு வாரம் நீ அங்கேயே தங்கிட்டியனா அவைய கூடாலே இருந்துருவான்னு பயப்படியாவளா இருக்கான். எதுலயுமே எனக்கு கொடுப்பனையே இல்ல. ஆசைப்படியது எதுவும் எனக்கு கிடைக்கதான் இல்ல. நான் ஆசைப்படியவே யாரும் கடைசி வரைக்கும் என் கூடால இருக்கதா இல்ல. அததான் அப்பல இருந்து சொல்லிக்கிட்டே தானே இருக்கேன். நீ ராசி கட்டவா ராசி கட்டவா எல்லாருக்கும் உயிரை எடுக்கவான்னு நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். உனக்கு தான் புரியல. இனிமே ஒரு ராசியால அந்த கிழவி எப்ப போய் சேர போகுதுன்னு எனக்கு தெரியல. இவள ஏன் உங்களுக்கு இப்ப திருப்பியா அடுப்பு உதட்டு கூட்டாலும் விட்டுறேன். பேசாம எடுத்து தின்னுக்கிட்டு எழுந்து போற வேலையை பாரு. உண்மையை சொன்னா எல்லாருக்கும் கோவம் வந்துடும். அண்ணி நீங்க மேல போங்க. எப்பயும் சாப்பிட்டுக்க மாட்டியா? நான் போய் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வரேன். ஒண்ணும் வேண்டாம் சாரா, எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு. என்ன கொஞ்சம் தனியா விட. சரி அண்ணி, கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சா அது சரியாகும். கவலைப்படாத மக்கா, அவளுக்கு சென்னன்னு சரியாகும். மனசுக்குள்ள உன் வாழ்க்கைய நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியாவளா இருக்கான். போங்க அண்ணி, நீங்க போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. சரி இன்னைக்கு லீவ் போட்டலான்னு பார்த்தேன்டி. நைட்டு ஸ்மிருதி மேம் கிட்ட லீவ் கேட்கலான்னு பார்த்தேன். ஆனா அந்த சிடுமூஞ்சி ஃபுல்லா ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் ராத்திரி இருந்தாரு. நான் போறது வரைக்கும் இவரும் கூடாலே தான் இருந்தாரு. அதனால என்னால லீவ் கேட்க முடியாம போச்சு. எப்ப பார்த்தாலும் லீவு லீவு லீவு. ஒரு மாசமாவது முழு மாச சம்பளத்தையும் வாங்குதியா? இந்த வயசு என்ஜாய் பண்ணிய வயசுமா. அப்பப்ப லீவ் போட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணணும். ஒரு மாசத்துல 2 நாள் லீவ் இருக்குன்னா அந்த 2 நாள் லீவே நீ எடுக்க மாட்டேன். நம்மளால எல்லாம் அப்படி முடியாதுப்பா. என்ன அர்ஜுன் இப்பதான் வீட்டுல விட்டுட்டு வரியா? ஆமா ஸ்மிருதி, அவியல வீட்டுல விட்டுட்டு அது பிறவிக்கு தியாவையும் வீட்டுல விட்டுட்டு அதே எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருந்தது. ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன் எப்படியாவது அந்த வேலையை நல்லபடியா முடிக்கணும் அப்படின்னு. ஆனா அதுக்கான நேரம் தான் வராம இருந்தது. அதுக்கான நேரம் வரட்டும், அந்த நேரத்துக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டே இருந்ததா சொல்ல. அப்பனா அது முக்கியமான வேலையா தான் இருக்கும். நீ நினைச்ச வேலையை நல்லபடியா முடிச்சிட்டியா என்ன? ஆமா ஸ்மிருதி, இப்பதான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, திருப்தியாவும் இருக்கு. பாப்பாவி நினைச்சு இப்படியே அழுதுகிட்டே இருப்பேன்னு நினைச்சேன். இன்னைக்கு ஆபீஸ் போகலையா நீ? எனக்கு தெரியும் நீ அழுதுகிட்டே இருப்பேன்னு. அதான் ஆஃபே லீவ் போட்டு வந்துட்டேன். ஏய் லூசா நீ எனக்காண்டி லீவ் போட்டுக்கிட்டு வந்திருக்க? அம்மா தான் சொன்னாவ எல்லாரும் பேசி உன்னை இன்னைக்கு இங்கேயே அனுப்பி விட்டுட்டாவா அப்படின்னு. அதை நினைச்சு அழுதுகிட்டே இருப்பேன்னு நினைச்சேன். அதே போலதான் அழுதுகிட்டே இருக்கேன். அம்மா ஏண்டி இப்படி பண்ணியாவ? தேவையில்லாம அதை தான் யோசிச்சேன். அவிய தேவையில்லாம எல்லாம் யோசிக்கலாம். அவிய கஷ்டப்பட்டு வளர்த்த அவிய பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டாவ. அதுதான் நடக்காம போச்சு. அவிய பேத்தி நீ உன் வாழ்க்கையாவது சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டாவ. அவிய ஆசை ஒன்னும் தப்பு இல்லையே, நியாயமான ஆசை தானடி. நிலன் தான் உயிரோட இல்லையே, அவியலுக்கு புரியணும்ல. நிலன் நிலன்னு விடுதியா, அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காத இனிமே. நிலனை விட 1000 மடங்கு அர்ஜுன் அண்ணன் நல்லவரு. அந்த நல்லவருக்கு நான் பொருத்தமே இல்ல. நீங்க எல்லாரும் என்ன பத்தி மட்டுமே யோசிக்கிறியா? ஆனா நான் அவரை பத்தியே யோசிக்கேன். ஒருவேளை அர்ஜுனோட அம்மா இருந்திருந்தாவன்னா என்ன மாதிரி ஒரு பொண்ணு அவருக்கு வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுத்திருப்பாவளா? நீ என்ன கெட்ட பொண்ணா? நீ நல்ல பொண்ணுதான். மனசளவுல நான் நல்ல பொண்ணு இல்ல.
சுத்தமான பொண்ணு இல்ல. அவருக்கு மனசளவுல கூட சுத்தம் இல்லாத பொண்ணு அமையக்கூடாது. நான் இன்னொருத்தனை காதலிச்ச பொண்ணு. ஆனா அவரு இங்க இருக்கிறதுக்கு கூட எனக்கு தகுதியே இல்லடி. அப்படி ஒண்ணும் இல்லதியா. அவருக்கு நீ சரியான பொண்ணு இல்லைன்னு புலம்பியதை முத தூக்கி போடு. ஒருத்தனை காதலிச்ச பொண்ணுனா நான் அவருக்கு வாழ்க்கையில என் பாதுகாப்புக்காக கூட இங்க இருக்க கூடாது. அது அவருக்கு வாழ்க்கைய நான் அழிக்க மாதிரிடி. நான் இங்க இருந்து போனாதான் அவருக்குன்னு ஒரு வாழ்க்கைய அவரால் அமைச்சுக்க முடியும். இப்படியே பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டே இரு. நீ போனா மட்டும் இன்னொரு பொண்ணு அவர் கல்யாணம் பண்ணுவாரா? அது எனக்கு தெரியாது. ஆனா இங்க இருக்கிறதுனால எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் குற்ற உணர்ச்சியா இருக்கு. அம்மம்மாக்கு உடம்புக்கு முடியல. என்னால நான் இருக்க இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வரதுக்கு கூட முடியல. ஒரு வாரம் அம்மம்மா கூட அம்மம்மா வீட்டுல இருப்பேன்னு அவர்கிட்ட கேட்டதுக்கு பிறகு கூட அவருக்கு விருப்பம் இல்ல. பவி, நிலனுக்கு எனக்கு கல்யாண பேச்சு எடுக்கிறதுக்கு முந்தைய நான் பயந்துகிட்டு இருந்தது என் அம்மம்மாவை பத்தி மட்டும்தான். ஆனா நிலனே, நம்ம கல்யாணத்துக்கு பிறகு எப்படியாவது நான் பேசி அவியல இந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருவேன், நீ பயப்படாதன்னு சொல்லி வச்சிருந்தான். அந்த நம்பிக்கையில தாண்டி சந்தோஷமா நான் கல்யாணத்துக்கு தயாராயிட்டு இருந்தேன். ஆனா எல்லாம் போச்சு. ஒரே ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போய் எத்தனை பேரோட வாழ்க்கை கேள்விக்குறியா நிக்குதுன்னு பாத்தியா? என் வாழ்க்கை, அர்ஜுனோட வாழ்க்கை, வருணுக்கு வாழ்க்கை, ஐரா, ஜெசிகா, இப்படி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காவ பாத்தியா? எல்லாம் மாறண்டி. நீ அழியத நிறுத்த. அம்மம்மா என் கூட இருந்தாலாவது கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கும்டி. நிலம் சொல்லிட்டே இருப்பான், எப்படியும் அவியல எங்கேயும் கூட்டிட்டு வந்துருவேன் அப்படின்னு. வாய் வரைக்கும் வார்த்தை வந்துட்டே இருந்து பவி, அம்மம்மாவை இங்கேயே கூப்பிடுங்க அர்ஜுன் அப்படின்னு. ஆனா நான் எப்படி ஆசையா அவர்கிட்ட கேட்க முடியும்? எனக்கே இங்க உரிமை இல்ல. அப்படி இருக்கும்போது என்னால அவர்கிட்ட கேட்க முடியல. அதுக்கு பதிலா ஒரு வாரம் அங்கேயே தங்குவோன்னு கேட்டதுக்கு பிறகு கூட அவருக்கு விருப்பம் இல்ல. ஆசை கனவு எல்லாம் சுக்கு நூறா போயிட்டுடி. என்னை வளர்த்த ஆளாக்குன என் அம்மாவை கூடவே வச்சுக்கிறதுக்கு கூட என்னால முடியல பாத்தியா? கவி, நீங்க அம்மாடி சாரா பாப்பா தான் உனக்கு காஃபி எடுத்துக்கிட்டு வரதுக்கு இருந்தது. அது வேறையும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா, அதான் தா பாப்பா நான் கொண்டு குடிக்கேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். அர்ஜுன் நிஜமாவா? ஆமா ஸ்மிருதி, எப்படிடா சம்மதிக்க வச்ச? அவிய வழியிலே பேசி லாக் பண்ணிட்டேன். இது மட்டும் தான் இப்ப இருக்க எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன். ஆனா உங்க சித்தினால அவியலுக்கு அவிய மரியாதைக்கு எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டேன். நான் பாத்துக்கலாம். அம்மா, நான் உடனே அர்ஜுனை பார்க்கணும். என்னடி சந்தோஷமா? அம்மா, நான் உடனே அர்ஜுனை பார்க்கணும். நான் போயிட்டு வந்து உங்ககிட்ட பேசேன்.